கர்த்தர் எங்களோடு கூட ஆராதனையில் அபிஷேகத்தில் இடைப்பட்டீங்கப்பா. இப்பொழுதும் வார்த்தை மத்தியில் வந்திருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரே பலனடையும்படியாய் காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் வேதத்தின் உபதேசம் என்கிற தலைப்பில் பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். டாக்டரின் ஆஃப் த பைபிள். இந்த வேத வசனம், எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை நமக்குள்ளே எப்படி வருகிறது, எப்படி கிரியை செய்கிறது இல்லையா? பிகினிங் கர்த்தர் பேசினார். அதன் பிற்பாடு கர்த்தர் வார்த்தைகளை எழுது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு கட்டளையிட்டு ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் எழுது என்று சொல்லி எழுதும்படியாக வைத்தார். ஸோ நம்ம இந்த ரெண்டாவது பகுதியில் இன்றைக்கி மூணாவது பகுதிக்குள்ளே இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். இன்ஸ்பிரேஷன், காட் பிரீத் இல்லையா? ஆமென், எஸ். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்ஸ்பயர்ட் பை காட், தேவனாலே தாக்கம் அடைகிறது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாறும்படிக்கு. எஸ், தேறினவனாக மாறும்படிக்குன்னா அந்த வார்த்தையினுடைய பிரீத், த பிரீத் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்களை என்ன செய்யணும்னா மூவ் பண்ணி கொண்டு போகணும். நகர்த்தணும். வார்த்தைக்கு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை வர்ற இடத்துக்கு அதுக்கு நேராக உங்களை நகர்த்தணும். அது மூவ்டு பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினாலே அசைக்கப்படுவது. இன்ஸ்பிரேஷன் கூட ரெவலேஷன் வந்துடும். இந்த இன்ஸ்பிரேஷன் சொன்னால காட் பிரீத் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக ஊதும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மூட், ஒரு பெரிய அசைக்கப்படுது. அந்த பிரீத் அப்படி இருக்கும், ஸ்ட்ராங் பிரீத். அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங் பிரீத். ஸ்ட்ராங், தேறினவனா, தேவனுடைய மனுஷன் தேறினவன். 2 பேதுரு 1:21 வாசிங்க. 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Yes. For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Spirit. Moved by the Holy Spirit. Amen. Yes. Hallelujah. Moved. தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு. இது ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். மூவ்ட், காட்ஸ் மூவ்ட், காட்ஸ் மூவ்ட். ஆமென். இதுதான் 2 பேதுரு 3:14-17 வரைக்கும் படிங்க. 2 பேதுரு 3:14-17. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை 2 தீமோத்தேயு சொன்னேன். 2 தீமோத்தேயு 3:14-17. 2 பேதுரு இல்ல, 2 தீமோத்தேயு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கேட்டு கற்று. சரி, ரெவலேஷன். உனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை, உனக்கு பேசப்பட்ட வார்த்தை, இவைகளை நீ என்ன செய்ய? நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு.
அவைகளை இன்னாரிடத்திலே கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். The God's breath முதலாக நமக்குள்ள அறியும்படி வைக்கும். அது ஒருவேளை குழந்தையா இருந்திருக்கலாம், குழந்தைய போல நீ பேசியிருக்கலாம், குழந்தைய போல யோசித்திருக்கலாம். நீ புருஷனாகிற வரையிலும் ஒரு மெச்சூர்டு வர்ற வரையிலும் அந்த வார்த்தை, அந்த ப்ரெசன்ஸ் உங்ககிட்ட இருந்து போகாது. இதை நான் இது ஒவ்வொருத்தருக்கும் இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலை நீங்கள் டைரியை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களோட ஆவிக்குரிய பகுதியை நீங்கள் திரும்பி பார்த்தா தெரியும். என்றைக்கோ கர்த்தர் பேசியிருப்பார், என்றைக்கோ கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டியிருப்பார். நான் சொன்னல, எனக்கு கூட அடுத்த 4th ஸ்டாண்டர்ட் கர்த்தர் நான் சொன்னல, அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் அது என் உள்ளத்தில் சிறு வயதில் அது எனக்கு ஸ்ட்ராங்காக பதிஞ்சுது. ஆனால் என்னோட ஆழம் தெரியாது, டெப்த்து தெரியாது. அது ஒரு வகையான இன்ஸ்பிரேஷன், அது ஒரு வகையான காட்ஸ் பிரீத், அது ஒரு வகையான காட்ஸ் பிரீத். ஆமென். எஸ், அது அப்படியே எனக்குள்ளே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருந்தது. அது 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 என்ன செய்ததுன்னா, அது உன்னை கேரி பண்ணி தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது அப்படியே உனக்குள்ளே இருக்கும். தட்ஸ் த என்ன சொல்லலாம் அதுக்கு, லீடிங் ப்ரெசன்ஸ் ஆர் டுவெல்லிங் ப்ரெசன்ஸ், இப்படி நிறையா சொல்லலாம். ஆமாம், எஸ், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆமென், டோட்டல் எல்லாரையும் நடத்துறது போல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது பர்டிகுலர் ஃபார் மீ, அந்த அறிவை அறிகிற வரையிலும் அது அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் உன்னை காக்கும், ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் உன்னை காத்துக்கிட்டே வரும். சூசன், யூ ஆர் சூசன், யூ ஆர் சூசன் சொல்லிகிட்டே இருக்கும். எஸ், அதுதான் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னா உன் ஆவிக்கு தெரியும், உன் ஆவிக்கு தெரியும். அது உன்னை ஸ்ட்ராங்காக, உன்னை அடிக்கடி அதை தியானிக்க வைக்கும், ஸ்ட்ராங்காக அதை அடிக்கடி அதை குறித்து பேச வைக்கும், ஸ்ட்ராங்காக அதை குறித்து தியானிக்க வைக்கும். அடுத்த நிமிஷமே நீ அதிலிருந்து மறந்துடலாம், அடுத்த நிமிஷமே அதிலிருந்து நீ வெளியே வந்துடலாம், உலகம் உன்னை இழுத்துடலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் கர்த்தர் பேசினாரே, கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் காண்பித்தாரே, ஏன் காண்பித்தார், ஏன் எனக்கு காண்பித்தார். எஸ், அடுத்தது 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இதுக்கும் அதுக்கும் பல காலங்கள் ஆகலாம். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நான் தேறினவனாக வர்ற வரையிலும் சிறு வயது, சின்ன வயதில் நீ எழுத்துக்களை, வேத வார்த்தைகளை அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இட்ஸ் அ காட்ஸ் ஃபியர். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக. சாமுவேலுடைய இதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள். சாமுவேல் தனக்கு பேசுகிறது யாருன்னு தெரியல, ஆனால் ஊழியக்காரன்ட்டு போய் நிற்கிறான். ஆமே, நீ சொல்லும். ஆமே, நம்மளும் அப்படி தான். சின்ன வயசில் நல்லா ப்ரீஸ்ட்டு போய் நின்றுக்கிறேன். சே சம்திங் டு மீ ஃபாதர். ஆமே, அவங்க அது சில ஸ்பிரிட்டில் இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இவனுக்குள்ளே சீக்கிங் இருக்குது, இவனுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கு இருந்திருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சி, அவங்க அப்படி சொல்கிறது தான் ப்ராஃபஸி. இன்றைக்கி சில பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, டே வில் கம், யூ கம் பிகேம் லைக் திஸ். எஸ், இட் மை டிசைர், இட்ஸ் மை வாஞ்ச், இதை ஐ புட் ஆன் யூ. நான் மேலே வைக்கிறேன், இந்த பாரத்தை உன் மேலே வைக்கிறேன், எஸ், கற்றுக்க, புரிஞ்சுக்க. எஸ், அதை நெக்லெக்ட் பண்ணாத. பாருங்க, நான் ஒரு மகளுக்கு செபிக்க வரும்போதெல்லாம் சொல்லுவேன், நீ எங்கே போய் நின்னாலும் உனக்கு காரியங்கள் வாய்க்கும், ஜெயம். இது உனக்கு கொடுத்த கிருபை. இதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ, நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தைய போல் பேசினேன், குழந்தைய போல் யோசித்தேன், அந்த வரைக்கும் அது குழந்தைத்தனமாக தான் உனக்கு இருக்கும். ரிசீவ் பண்ண உன்னால் முடியாது. ஆனால் உன்னை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படும்.
இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்தது, இந்த காரியம் இவருக்கு எப்படி வந்தது? புரியுதா? அதுதான் வார்த்தை. என்னைக்கு நீ கம்ப்ளீட் சரண்டர் ஆகுறியோ, என்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியோ, அன்னையிலிருந்து அந்த வார்த்தை உனக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். இல்லை அது வரைக்கும் உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ போகிற இடத்துலலாம் உனக்கு தீங்கு வராது, ஆனால் ஜெயம் கிடைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நீ தப்பித்து கொண்டே இருப்பாய். ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு ஆழமான காரியம். அவங்க என்னைக்கு அறியப்பட்டபடி அறிந்து கொள்கிறார்களோ, நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நீ என்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஸ்பாவத்தை ஒழிக்கிறியோ, அன்னைக்கு தான் அந்த வார்த்தை உனக்கு தங்கும், உன்னை ஆக்டிவேட்டில் தங்கி உன்னை என்ன செய்யும் தெரியுமா? 17ஆம் வசனத்தை வாசி. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். இப்போ உன்னை என்ன செய்யுது இந்த வார்த்தை? உன்னை கேரி பண்ணி தூக்கிட்டு போகும். as the moved by Holy Spiritனு நீங்கள் பார்த்தீங்கல்ல, எங்கே அதனுடைய 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கல்ல, அவைகள் இப்போ ஆக்டிவேட்டில் வரும். மூவ்டு பை த ஹோலி ஸ்பிரிட். மூவ்டு மீன்ஸ் டு பி ஓகே. டு மூவ்டு மீன்ஸ் டு பி கேரிட் அலாங் as a ship is carried by the wind. புரியுதா? நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து எடுக்கிறேன். மூவ்டுன்னு என்னது? உங்களை தூக்கி கொண்டு போகிறது. எப்படின்னா, ஒரு கப்பலை ஒரு நடு சமுத்திரத்தில் காற்று எப்படி தூக்கி கொண்டு போகுமோ, அப்படி போல் ஆவியானவராகிய காற்று உங்களை என்ன செய்வாராம்? தூக்கி கொண்டு போவார். ஹல்லேலூயா. இட்ஸ் கால்ட் தி மூவ்ட். ஆமென். ஆமென். நடு சமுத்திரத்தில் செயிலிங் பண்ணாலும் சரி, எதில் செயிலிங் பண்ணாலும் சரி, இட்ஸ் மூவ்ட். ஆமென். காற்று. ஆமென். காற்று. ஆமென். எஸ். இதுதான் பெந்தகோஸ்தே நாட்களில் the rushing mighty wind. இது என்னது? டு கேரி மூவ்டு. ரஷ்ஷிங்னா என்னது? தள்ளி கொண்டு போவது, தூக்கி கொண்டு போவது. ஏறக்குறைய அப்படி பதம் தான் அது. ரஷ்ஷிங் மைட்டி விண்ட். பலத்த காற்றடிக்கிற முழக்கம், பலத்த காற்றடிக்கிற. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு போய் ப்ரெசன்ஸில் கொண்டு போய் நிறுத்தும். ஸ்தோத்திரம். காட்ஸ் ப்ரெசன்ஸ். கொஞ்ச நேரத்தில் வல்லமை இறங்கும், அக்கினிமயமான நாவுகள் இறங்கும். அதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துகிற காற்று. ஆமென். அந்த போல்னஸ் ஸ்பிரிட், அந்த போல்னஸ் ஸ்பிரிச்சுவல், அந்த போல்னஸ் அனாயிண்டிங் உனக்குள்ளே வந்துடுச்சுனாலே, நீ வேற எங்கேயும் உங்கள் கண்ணு காது மூக்கு போவாது, உன் வாய் போவாது. கர்த்தரை மாத்திரமே பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காக தட் இன்ஸ்பிரேஷன் கிஃப்ட் உனக்கு கொடுக்கப்படும். தைரியமாக நீ பேசுவ, தைரியமாக நீ பேசுவ, போல்டாக பேசுவ, ஞானமாக பேசுவ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பேசி காரியங்கள் வாக்கிதா? நீங்கள் பேசி அங்கே காரியங்கள் உடையுதா? நீங்கள் பேசி அங்கே காரியங்கள் இல்லை ஃபெயிலியர் ஆகுதா? பாருங்க. இதுதான் இந்த சென்டர் பிளேஸ் இன்ஸ்பிரேஷன். இது ரொம்ப 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 கவனமாக நீங்கள் இதை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேகமாக நான் வருகிறேன். எஸ். ஓகே. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். பாத்தீங்களா? இதான் பர்டன். ஒருவனாய் நீ பாரத்தை தாங்கக்கூடாது. ஒருவனா நீ மோசே, நீ ஒருவனா இருந்து எல்லாருடைய பாரத்தையும் தாங்கக்கூடாது.
ஸோ இது சபைகளில் இப்படி தான், சபைகளில் இப்படி தான். பாஸ்டர் ஒருவருக்கே என்ன பாரம் இருக்குது, அதை ரெவலேஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சபையில் வந்து உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்களில் அந்த அபிஷேகம் சபையில் நிறைய பேரை நிரப்புறதை நான் பார்க்குறேன். ஆமாம், முந்தையே இருக்குது, அதை விட்டு 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 வந்து, ஆனால் இப்போது ஒரு ஃப்ளோவாக வருகிறதை நான் பார்க்குறேன். எஸ், அதான் எழுப்புதல். அது வரைக்கும் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லீதியால் கேட்டுக்கிட்டே இருந்தா, ரிவர் சைடில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுடைய இருதயத்தை. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? இட்ஸ் த பர்டன், த இன்ஸ்பிரேஷன் பர்டன். இட்ஸ் a God breathed, moved by Holy Spirit. அதுக்கப்புறம் உங்களை நடத்துகிறதே அவர் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து, இங்கே தான் நிறைய பேர் சிக்க மாட்டுறாங்க, நழுவிடுறாங்க. இதுக்குள்ளே ரொம்ப போனால் நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வருமோ? எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியாக நிற்க வேண்டியது வருமோ? ஊழியம் போனால் ஓட்டாண்டியாக போயிடுவோமோ? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தான் அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சிடுறாங்க. நான் இருக்கிறத சொல்கிறேன், சிச்சுவேஷனை சொல்கிறேன். எஸ், நான் ஊழியம் பண்ண இடங்களில் எனக்கு கொடுத்த அதில் அவைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆனால் கொஞ்சம் எனது எழுப்புதல் வரல, அப்படி தான் இருக்கும். எழுப்புதல் வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆவியானவர் எல்லாம் கூட பேசணும். அது இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வெளிப்படுத்துறதில்ல. நீங்கள் சரியாக நின்று எதுக்கு நம்ம கூட பேசுகிறார் ஆண்டவர், எதுக்கு இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்கு சபையில் எந்த மாதிரி வார்த்தைகளை தந்துட்டு இருக்கிறாரு, எனக்கு எவ்வளோ நாள் அதை கேட்டுட்டு இருக்கிறேன், கேட்டு நான் எதில் தேர்னேன், கேட்டு நான் எதில் மாறி இருக்கேன், கேட்டு எனக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு, கேட்டு எனக்குள்ளே என்ன மாற்றம் எனக்குள்ளே வந்திருக்கு, என்ன கர்த்தர் அந்த மூவ்டு பை ஹோலி ஸ்பிரிட்டில் நடத்தி இருக்கிறாரா, நான் அப்படியே போட்ட இடத்துல கிடக்கிறேனா, இல்லை என்னைய அந்த கப்பல் அந்த எப்படி காற்று அந்த கப்பலை தூக்கிக்கிட்டு போதோ அதே போல் என்ன தூக்கிட்டு போகிறாரா, ரஃப்லி காரியத்தில் தூக்கிட்டு போகிறாரா, ஆமே யூரோக்ளித்தனில் தூக்கிட்டு போகிறாரா? எஸ், இதெல்லாம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அந்த ரெவலேஷனை நீ சரியாக தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நடத்துவார். பாஸ்டர் இவ்வளோ சொல்கிறாரு, அந்த பேர்டன் என்ன, அந்த பேர்டன் என்ன, அதை குறித்து நீங்கள் உங்கள் ஆவியில் அதை உள்வாங்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த மோசேயுடைய பாரத்தை யார் மேலே வச்சாரு? 70 மூப்பர்கள், 70 elders. 70 elders. ஆமென். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர்கள் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. உங்ககிட்ட வந்து ஜனங்க சொல்லணும், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். எஸ், அப்போ நீங்கள் அந்த மூப்பர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம், எல்டர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா சபையில் இவ்வளோ நாள் இருந்துட்டா மட்டும் எல்டரை வந்துட மாட்டீங்க. அந்த மூப்பர் கையில் என்ன இருக்கணும்? அபிஷேக தைலம். அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி. எஸ் எஸ், தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். எஸ், ஐ ஹாவ் ஆயில். எந்த நேரத்தில் எனக்கு ஊழியம் இருக்கும், எந்த நேரத்துலையும் யாராவது எருசலேமில் எரிகோவுக்கு போவான், கல்லர் கையில் மாட்டுவான், நான் அவனுக்கு உதவி செய்யணும், துடிப்பீங்க. அவனுக்கு சத்தியம் சொல்லணும், துடிப்பீங்க. தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். அதாங்க மினிஸ்ட்ரி, அதான் மினிஸ்ட்ரி. சும்மாலாம் போய் நின்னா பிசாசோனே விடாது, சுருட்டி வச்சிரும் போன்னு. Go with high power. Holy Spirit moved. உன்னை அவர் கேரி பண்ணணும், உன்னை தூக்கிட்டு போகணும். எலியாவுக்கு பார்த்து ஒபேதியா சொல்கிறான்ல, நான் இப்படி போன உடனே எட்டாத உயரத்தில் கொண்டு போய் அம்மா வச்சிருவார். கேரி. அங்கேருந்து நீர் என்ன செய்வீர்? சமரியாவுக்கு போவீர், அங்கே போவீர், இங்கே போவீர், நான் உங்களை தேடி தேடி அலைவேன். அது சொல்கிறான் பார்த்தீங்களா இன்ஸ்பிரேஷனில், இன்னைக்கு நான் ஆகாப்புக்கு என்னை காண்பிப்பேன் சொல்லு போ. ஆமென். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ. It's a boldness speech. Come to boldness. யாருக்காக எதையும் விடாத. உன் மனைவி பிள்ளைகளுக்காக, உன் குடும்ப உறவுகளுக்காக, உன் சபைக்காக, உன் ஜனங்களுக்காக. நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். எஸ்,
இதில் கர்த்தர் ரொம்ப கவனமாக இருப்பார். இதில் கர்த்தர் எப்படி இருப்பார்? ரொம்ப கவனமாக இருப்பார். யாருக்காகவும், பிள்ளைகளுக்காகவோ யாருக்காகவுமோ, எஸ், இதுதான். இப்போ என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் பீலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்தில் அவன் திரும்ப போனான். போதும். நீ பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கினிடத்தில் திரும்ப போய் எவ்விதமாய் சொல்ல. நீ தேறினவனா மூல மாறு. நீ ப்ராஃபஸி தான், நீ ப்ராஃபட் தான். ஆனால் நீ உன் தீர்க்க தரிசனத்தை எதுக்கு விற்று போட்டிருக்கிற? பணத்துக்கும் பெருமைக்கும் நீ விற்று போட்டு வச்சிருக்கிற. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். கர்த்தர் ஒரு தரம் சொன்னார், 2 தரம் கேளு. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? போகாதன்ட்டார். போகாதன்ட்டார். டோன்ட் கோ. போகலாமா ஆண்டவரேன்னு போய் கேட்குறான், போகாதன்ட்டார். ஆனால் ரெண்டாவது தரம் இவன் கர்த்தரை சோதிக்கிறதுக்காக கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஊழியக்காரனாக இருக்கிறான், இவனுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லி, போ பிலேயாமின் வாயில வாக்கு அருளி, நீ பாலாக்கின் இடத்துல திரும்ப போய் இவ்விதமாய் சொல்லக்கணும். அன்னைக்கே அவனுக்கு டெட்லைன் குறிச்சாச்சு பிலேயாமுக்கு. இப்படி நிறைய பேர் இருக்கோம், இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேவனுடைய அவுட் ஆஃப் மீறி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமே, அவங்க திரும்ப ரெவல்யூஷனை கேட்டு இன்ஸ்பிரேஷனுக்குள்ள வரணும். அப்போ தான் எலிமினேஷனில் போக முடியும். இவங்க எல்லாம் இன்றைக்கி எலிமினேஷனை கையில் எடுத்துருக்குறாங்க. நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, நாமத்தினால பிசாசுகளை துரத்தனம் அல்லவா, இதெல்லாம் என்னது? எலிமினேஷன். கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்திற்கும் எல்லாம். ஆனால் சென்டர் இன்ஸ்பிரேஷன். கேர்ஃபுல். இங்கே உனக்கு அருளப்பட்டவைகளை உன் ஆவில உள்வாங்கி அதை எல்லா காவலோடு காத்து உன் ஜீவியத்தின் சாட்சியை காத்து இதில் நீ வெல் ப்ராக்டிஸிங்காக இருந்து பேசணும். அடுத்தது பார்த்தா உங்களுக்கு புரியும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாத்தீங்களா? But Micaiah said, as the Lord liveth, what the Lord said unto me, that I will speak. Amen. Yes. எனக்குள்ள ஜீவிக்கிற கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லுவேன். That's the power inspiration. இதுதான் தைரியமாக மாற்றத்தை கொண்டு வருகிறவர்கள். courageous reformers என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. Man, rebuke sinful rulers. பாவம் செய்கிற தலைவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள். இது ப்ராஃபஸிலையும் வரும், ப்ராஃபெட்லேயும் வரும். ஆவியை பெற்றவங்க வைராக்கியத்திலையும் பேசுவாங்க. ஆனால் ஏறக்குறைய இதெல்லாமே ப்ராஃபெட் அடமொழியில் தான் வரும், தீர்க்கதரிசிகளுடைய அடமொழிக்குள்ளே தான் வரும். தைரியமாக பேசுகிறவங்க, ஒரு நாளும் அந்த வார்த்தையை கூட்டி குறைச்சி பேச தெரியாதவர்கள். அப்படி தான் சொல்ல முடியும். பேச தெரியாதவர். டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இவங்களை நம்பி தான் கர்த்தர் எரேமியா 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் எல்லாம் பார்க்குறோம்ல. வாசிங்க.
கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய இதான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்துன்னு வருதுல்ல. நம்ம அதுக்கு நிறைய முறை பார்த்துட்டோம். டுனாமிஸ் பவருக்கு 2 காரியம் வருகிறது. ஒன்று டைனமோ, ஒன்று டைனமைட். டைனமோனா ப்ரொடியூஸ் இட் செல்ஃப், உனக்குள்ளே. டைனமைட்னா பிளாஸ்ட் அவுட், எஸ், வெட்டிக்கிறது, சத்துருக்களுடைய கிரியைகளை வெட்டித்து சிதற வைக்கிறது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ். நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? கட்டவும் கட்டவும் நாட்டவும். இன்னொன்று என்ன சொல்கிறாரு? டிஸ்ட்ரக்டிவ்னா என்னது? இடிக்கவும், எஸ், அழிக்கவும், டிஸ்ட்ரக்டிவ். இது போல்ட்னஸாக பேசணும். இதை சொன்னால் சபை கலைஞ்சிரும், இதை சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க, இதை சொன்னால் இவங்க கோச்சிப்பாங்க, இதை போய் இங்கே பேசுனா நம்மளை இனிமேல் கூப்பிட மாட்டாங்க. தீர்க்கதரிசன அபிஷேகமே அப்படி தான். சில காலம் நீ ஓய்ந்து தான் இருப்ப. ஏன் கர்த்தர் சொன்னார்? ஒரு பவர்ஃபுல் ப்ராப்பர்ட்டை பேசிட்டான். என் வாக்கின்படியே அன்று இந்த ஆண்டு பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். என் வாக்கின்படியே அன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் கேரண்டர் யாரு? நான். இதான் கர்த்தருக்கு பிரியம். இதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் அருளுகிறதையே சொல்லணும். கர்த்தர் பேசுகிறத இதான் தேறினவனாக. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகனா எதில் தேறினவனா? பைபிள் டாக்டரைனில் தேறினவனா? இல்லை இல்லை, இன்ஸ்பிரேஷனில். காட்ஸ் உனக்கு சொல்கிறதில்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கறதில்ல. கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை வாயாக இருந்து, அதுதானே சொல்கிறார், நான் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை பேசுவேன். அதுக்கு நீ இடம் கொடுக்கணும். கூட்டி முளைக்கு கூட்டி குறைச்சி சொல்கிறது கர்த்தருடைய வேலை கிடையாது. ஆமாம், கூட்டி குறைச்செல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ். சில பேர் அந்த ஆவியின் பலத்தில் மோசே கூட சொல்கிறான், ஆண்டவரே சோர்ந்து போயிடுவாங்களே. சீசர் கூட சொல்கிறாங்க. சீசர் கவனிச்சுட்டே இருப்பார், இவங்களுக்குள்ள என்னமாவது அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கா? இவ்வளோ தூரம் போகணுமே, சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு எங்கே கொடுக்க? அதுதான் கர்த்தர் என்ன செய்யும்? உற்சாகப்படுது. எக்கடா கேட்ட என்ன போனால் போகிறாங்க அப்படி இல்லாமல். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரையும் பந்தி இருக்க வை. நல்ல வசனத்தெல்லாம் பாருங்கள். மோசே கூட பாருங்க, மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பேசி ஒரு பாபம் செஞ்ச உடனே கர்த்தருடைய கோபாக்கினை வருது. கர்த்தருடைய கோபாக்கினை வந்த உடனே என்ன நடக்குது? திறப்பில் போய் நிற்கிறான். ஆண்டவரே பாவம், இவங்க அறியாமல் பேசிட்டாங்க, இவங்களை மன்னிச்சிடும். இவங்க அறியாமல் பேசிட்டாங்க, இவங்க அறியாமல் சொல்லிட்டாங்க, என் சகோதர சகோதரிகள் தான், மன்னியும். அவ்வளோதான். அப்படி ஜெபிக்கலாம், அப்படி நம்ம போய் கேட்கலாம். அது நீ என்ன நோக்கத்தில் கேட்குற, என்ன நோக்கத்தில் பார்க்குறேங்கிறத கர்த்தர் அறிவா. இதுதான். அப்போ பாருங்க, வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இது வரும் பாருங்க. ஆகையால் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. எஸ், இதெல்லாம் ரொம்ப ஒரு
இன்ஸ்பிரேஷனுடைய ஹை லெவல். அப்போது நான் சொன்னது போல் கரேஜியஸ் ரிஃபார்மர்ஸ், தைரியமாக பேசி மாற்றத்தை கொண்டு வருகிறவங்க இருக்கணும். என் உள்ளத்தில் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, திங்கிங் இருக்குன்னா உனக்கு நீ இன்னும் ரெவலேஷனில் தான் நிற்கிற. இன்ஸ்பிரேஷனில் நீ வந்தால் உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்ப்பார். கர்த்தர் உனக்கு வாயாக இருந்து பேச வேண்டியவைகளை பேசுகிறதுக்கு உனக்கு வார்த்தைகளை கர்த்தர் தருவார். அது உனக்குள்ளேருந்து எழும்பும், உனக்குள்ளேருந்து அது வரும். நீ அப்படியே அடக்கிக்கிற. நான் சொன்னால் சிரிப்பாங்களோ. இதில் ஒரு வகையானது தான் டங்ஸ். நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது, நான் தியானிக்கையில். when I meditate, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. அப்போ மெடிடேட் பண்ணு, தியானி. உன் கூட கர்த்தர் என்ன பேசினார், என்ன பேசியிருக்கிறார், அதை எடுத்து தியானி. அது அந்த 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 உனக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானிச்சுப்பார். ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்போ இப்போ பாருங்கள், உதாரணமாக தாவீது பாவம் செஞ்சான். அவனுக்கு என்ன இல்லை, எல்லாமே பிசாசு டம் பண்ணிடுச்சு. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் இவன் போயிருக்கணும், போகாமல் சோம்பலாக வீட்டுக்கு மேலே ஒலாத்துறதுனால பாவத்தில் விழுந்துட்டான். பாவத்தில் விழுந்த உடனே சின் கரப்ட் அப்படியே மூடிடுச்சு. ஸ்பிரிட், சோல், பாடி எல்லாத்தையும் மூடிடுச்சு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் யார் அனுப்புகிறாரு? நாத்தான். ஆமென். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தைக்கு நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆமென். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நீங்கள் நினைக்கக்கூடாது வெறும் அபிஷேகத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு, ஒரு என்கரேஜுக்கு தான் ஆவியானவர். அதுக்கு தான் அபிஷேகம். நோ, ஆமென். தேறினவனாக உன்னை மாற்று. கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. ஒரு சபைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய இருதயத்தெல்லாம் பிசாசு இன்றைக்கி யூடியூப்பில் பல காரியங்கள் சதைச்சி வச்சுருக்கு, சதைச்சி சின்ன பின்ன வச்சுருக்கு. அவங்களோட சுய மகிமையை தேடுறதுக்கு மாலையும் கழுத்துமா ரோடு அலையிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எங்கே இருக்கிறோன்னு தெரியலை. டான்ஸ் ஆடி ஊழியக்காரங்களை வரவேற்கிறது, உலகத்தா மாதிரி இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்குது? ஆமென். பிரைஸ் காட். அங்கே இருக்கிற ஒரு விசுவாசி மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னா, நாத்தான் மாதிரி பேசினா ஊழியக்காரன் செத்தா. ஒன்று கர்த்தர் அவனை ஒட்டச்சி தூக்கி நிறுத்துவா, இல்லை அதோட அவன் படுகொலி. அனனியா சப்பீரால் கதை தான். ஆமென். உண்மைங்க, உண்மை. நீங்கள் நினைக்கிறீங்க எழுப்புதலில் என்னென்ன மாற்றம் வரப்போகுதுன்னு உங்களால் இமேஜே பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆமென். திடீர்னு சபைக்குள்ளே நுழைவாங்க தீர்க்கதரிசிகள். நான் இந்த பக்கமாக வந்தேன், அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் இங்கே வந்தேன், உங்கள் சபைக்கு சொல்கிறேன், கேளுங்க. கேட்டுட்டு போயிட்டே இருப்பார். சோத்திரம். இவனா பார், நடக்குதா இல்லையான்னு பார். நடக்கும். அதான் எழுப்புதல். போயிட்டே இருப்பாங்க.
கேட்காத செவி உள்ளவன் கேட்குறான். ஆமே, நாத்தான் பாருங்க, வந்தான் சொன்னா, அதுக்கப்புறம்லாம் நீங்கள் நாத்தானை பார்க்கவே முடியாது. புரியுதா? அதே போல் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், உன்னை பிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆமென். ஸ்டீவன் பிஃபோர் த கவுன்சில், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 7:51. வணங்காத கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பிரைஸ் காட். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. அபிஷேக கூட்டத்துக்கு வராதவங்க, நான் சொல்கிறேன் பாருங்களேன், அபிஷேக வேலைக்கு வராதவங்க, உபவாச ஜபத்தில் நம்ம சபையில் அபிஷேகம் எல்லாமே கிடையவே கிடையாது. ஒரு ஆராதனை கூட அபிஷேகம் எல்லாமே கிடையவே கிடையாது. உபவாச ஜபத்துக்கும் அபிஷேகம்தான், பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலையும் அபிஷேகம்தான், காத்திருப்புலையும் அபிஷேகம்தான், வாக்குத்தத்த ஆராதனையில் அபிஷேகம்தான், எல்லாத்துலேயும் அபிஷேகம் தான். ஸோ அதுக்கு எதிர்த்து நிற்கிறோன்னா நீங்கள் நல்லா உட்காந்து யோசிக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நம்ம அதில் விலகிட்டே இருக்கிறோம். கேர்ஃபுல். ஸோ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கரேஜ் போல்ட்னஸ். அப்படின்னா என்ன சொல்கிறது? தைரியமாக பேசுகிறது. இது நான் இப்போ சொன்னது வந்துட்டு அகெயின்ஸ்ட் சின், அகெயின்ஸ்ட் இதுக்கு ப்ராப்பர்சி சொல்கிறது. தைரியமாக நீங்கள் ஒரு ஆலோசனையை கூட நீங்கள் சொல்ல தெரியணும். அதுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் தேவை. ஆலோசனை என்ன ஆலோசனை? ஏவப்படுகிறத பேசுகிறது. உங்களுக்குள்ளே ஏவப்படுதில்ல, நான் சொல்கிறது புரியுதா? ஏவப்படுது பாஸ்டர். எனக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஏவப்பட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை பற்றி பேசவே மாட்டான். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்க அதுக்கேற்ற சூழ்நிலையை கணக்கு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அதுக்கேற்ற சூழ்நிலையை கணக்கு போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏவப்பட்டபடி ஒன்று சொல்லிடுவாங்க. எஸ், இதுவும் ரொம்ப முக்கியம் இன்ஸ்பிரேஷனில், கரேஜ். ஆமென். இது நீங்கள் யோனாத்தானை குறித்து 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களேன். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. இல்லை 14, 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்திலே இருக்கிறபடி எல்லாம் செய்யும். உம்முடைய இருதயத்திலே இருக்கிறபடி எல்லாம் செய்யும். அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். Do all that is thine heart. அதை எப்படி மாற்றிக்கணும்னா, உங்கள் ஆவியில் இருக்கிறபடி செய்யுங்க. உங்கள் ஆவியில் நீங்கள் தியானித்து இன்ஸ்பிரேஷனில் வச்சுருக்கீங்கள, அதன்படி செய்யுங்க. நானும் உங்கள் கூட வருகிறேன். இந்த இடத்துல ஆயுததாரிங்கிற இடத்துல பரிசுத்த ஆவியை வச்சுக்கோங்க. யார்கிட்ட கேட்குறான்? ஆமபியரர், தன்னுடைய ஆயுததாரி. பெலிஸ்தர் பாளையத்துக்கு போகலாமா? என்னப்பா உங்கள் அப்பா அங்கே பெரிய பாளையத்தை வச்சுருக்கிறாரு, அவரே சோர்ந்து போய் கிடக்கிறாரு, நீ என்னையே கூப்பிடுற, நீயும் நானும் தான், எப்படி போக முடியும்? உன்னை நம்பி நான் எப்படி வர்றது? என்னை நம்பி நீ எப்படி வர்றது? ஆமென். இட்ஸ் த ரெவலேஷன். யாருக்கு? ஜோனத்தான்.
என் கூட வருகிற ஆயுததாரி சாதாரணமானவர் அல்ல. என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. எனக்காக வழக்காடுகிறவர், என் பலவீனங்கள் எனக்கு உதவி செய்கிறவர். ஆமென். நம்மளே நம்ம பலவீனத்தை கண்டுட்டு சோர்ந்து போயிருக்கக்கூடாது. மோசே தம் பலவீனத்தை கண்டு சோர்ந்து போனால் கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. ஆமென். எஸ், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உனக்கு கர்த்தர் சொல்கிற பலத்தோடு போ. அது எதையுமே நீ மறைக்காத, எதையுமே மூடாத. ஆமென். இட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். ஏவப்படுறத பேசு, ஏவப்படுறத செய், ஏவப்படுறத கர்த்தர்ட்ட கேளு. இப்படி நினைக்கிறேன் ஆண்டவரே, இப்படி போகலாமா, இப்படி நினைக்கிறேன், இங்கே போய் அங்கே போய் ஊழியம் செய்யலாமா, இன்னும் கர்த்தர் உனக்கு 10 ப்ராஃபிட் அனுப்புவாரோ? நீயாகவே அதை க்ளோஸ் பண்ணிக்கிற, நீயாகவே டோரை க்ளோஸ் பண்ணுற, நீயாகவே டோரை க்ளோஸ் பண்ணிடுற. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வருமா வராதான்னு உனக்கு தெரியாது. அது வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். உண்மை உண்மை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி தரணும். இல்லை பாஸ்டர், பெலிஸ்தர் பாளையத்தில் எத்தனையோ ஆயுதம் இருக்குது. இவங்ககிட்ட என்ன இருக்குது? இவங்ககிட்ட என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு ஈட்டி இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு பெலிஸ்தர் பாளையத்தை முறியடிக்கலாமா வரியான்னு கேட்குறது யாரு? யோனத்தான். பதில் சொல்கிறது யாரு? ஆயுததாரி. உன் மனதில் இருக்கப்படி செய், நான் வர்றேன். அதே மாதிரி அதில் ஜெயிச்சாங்க. 2 பேர் பெலிஸ்தர் பாளையத்தை டோட்டலாக முறியடிச்சாங்க. ஆமென். தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். உன்னால் முடியும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை உன்னை கொண்டு தான் செய்வார். ஆமென். ஸ்டாண்ட் ஸ்டில், கோ ஃபார்வர்ட், பி ஸ்டில். ஆமென். Exodus 14:13 stand still. Exodus 14:15 go forward. Psalms 46:10 be still. அவ்வளோதான். இந்த 3 தான். ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், எலிமினேஷன். 3க்குள்ளேயே ஒன்று வச்சுக்கோ. கர்த்தர் சொல்லும்போது கோ ஃபார்வர்ட், முன்னாடி போ, செய். இப்படி எனக்கு ஏவுது, இப்படி பண்ணலான் இருக்கிறேன், செய்யலான் இருக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. ஆமென். எவ்வளோ காரியத்தை நீ ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுற. ஆவன் வாங்கிட்டாக்கா என்ன செய்கிறாங்க? கேக்கு எப்படி செய்யணும்னு டெஸ்ட் பண்ணும். அது கருகுனாலும் சரி, அது வெந்து போகாமலும் சரி, வேகாமல் போனாலும் சரி, அது நான் எப்படி செஞ்சேங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம முட்டை, நம்ம சர்க்கரை, நம்ம ஆவன் யார் பாப்பா? யாரும் பார்க்க மாட்டான். நானே பண்ணுவேன், நானே சாப்பிடுவேன், நானே குப்பையில் கூட போடுவேன். ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டோம், அடுத்த ரவுண்டு அதை சரி பண்ணுவேன். என்ன புரிஞ்சுட்டவங்க கரங்க வைத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியான் ஆகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆமென். Courage. And David said to Saul, let no man's heart fail because of him. Thy servant will go and fight with this Philistine. ஏய், பெலிஸ்தனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் வேணா இருக்கட்டும். நீ சின்ன பையன், நீ இப்படி போய் அங்கே போய் நிற்ப. இன்ஸ்பிரேஷன். தேறினவனாக இருக்கிறேன். எஸ், கர்த்தர் என் உள்ளத்தில் பேசுகிறதை சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன். என்னை கொண்டு பேசுகிற காரியங்களை பேசணும்னு வாஞ்சிக்கிறேன். ஆமென். பாருங்க, அது எடுத்த உடனே போய் கர்த்தர் பேட்டிலில் கொண்டு போய் விட்டுறல.
யார்கிட்ட கொண்டு போய் விடுறாரு? சவுல். உங்ககிட்டே அப்படி வருவாங்க. ஒரு காலத்தில் நல்லா ஊழியம் செஞ்சவங்க, சவுலை மாதிரி நல்லா இருந்தவங்க திடீர்னு ஃபெயிலியர் ஆகி போய் வருவாங்க. பெரிய ஊழியக்காரங்க கூட உங்கள்கிட்ட ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது? கை காலெலாம் நடுங்கக்கூடாது. ஐயோ, இவருக்கு போய் இவர் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு. ஆமே. நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம தவறு ஏதோ ஒன்று ஆண்டவர் காமிட்டிருக்காரு போல் இவர்கிட்ட, அதுதான் இவர் இங்கே வந்திருக்கிறாரு. அவரை பற்றி உங்ககிட்ட பேச ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்காரு. இதை நீ வித் குவைட் ஸ்பிரிட்டில் தான் ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? தாழ்மை நாவில தான் நீ என்ன செய்யணும்? அந்த தேறினவனாக இங்கே தான் இருக்குது. உனக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு, உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு பம்பாட் பண்ணக்கூடாது. தேறினவன் 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 உன் ஆவியானவர் மூடு பை பார்த்தோம்ல. ஏவப்பட்டு பேசினார்கள். ஏவப்பட்டு செய்யணும். ஏவப்படணும். ஏவப்படணும். ஆமே. உன் ஆவியானவர் ஏவணும். மார்க் 1:12 படிங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். Immediately the spirit driveth him into the wilderness. ஏவினார். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது ஏவுறது. உலகத்தில் ஒரு ஏவுதல் வரணும். செபிக்கணும்னு ஏவுதல் வந்தால் அது நீங்கள் இல்லை, ஆவியானவர். சபை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உடனே ஜெபிச்சிரு. அதை தூக்கி வச்சிடாத. சபைக்கு போகணும், வார்த்தையை கேட்கணும், என் உள்ளத்தில் ஏவப்படுது அப்படின்னா பிசாசு உனக்கு விரோதமாக வச்சுருக்கிற காரியங்களையோ உன் குடும்பத்துக்கு விரோதமாக வச்சுருக்கிற பதிவிடையையோ ஒட்டைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். உன் ஜபமோ உன் முழங்கால்களை முடக்கிறதோ அன்னைக்கு வர்ற காரியங்களை தகர்த்தெறிகிறதுக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். அதை நீ தெரிஞ்சுக்கோ. தட்ஸ் த ரெவலேஷன். அது தெரிஞ்சுக்கிட்டு டேக் இன்ஸ்பிரேஷன். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? செபிக்கணுமா? வேதம் வாசிக்கணுமா? நான் என்ன செய்யணும்? நேற்று எத்தனோ மத்தியானம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் அசதியாக இருந்தேன். லேசாக படுத்தேன். டக்குன்னு என்னை அறியாமலே என் கண்களில் கண்ணீர் வந்து அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, திஸ் இஸ் தட் டுவெல்லிங் பிரசன்ஸ். kneel down. செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தா நல்லாயிருக்கும். kneel down. ஆமென். உடனே மத்தியானம் அப்படியே முழந்தால் படி போட்டேன். கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பினேன். ஒரு சமாதானம் வந்தது. ஆமென். அதுக்கு பிறகு நல்லா தூங்கினேன். நோ, அப்புறம் தூங்கலை. ஊழியத்துமே இல்லை. அது அவன் லேட்டாக தான் போனோம். அது வரைக்கும் ஒரு மணி நேரம் கேப் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போடலாமே. நோ நோ. அப்போ ஜெபிச்சுட்டே இருந்தீங்களா பாஸ்டர்? நோ. அந்த நேரத்துக்கு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸிங்கில் வாங்க. தேவன் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கியா? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து ஜெபிக்கிறியா? அதுதான் கர்த்தர் பார்ப்பார். பாருங்கள், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ரஷ் ஸ்கேரி இஸ் விண்ட் லைக் அ ஷிப். காற்று எப்படி ஒரு கப்பலை தூக்கிட்டு போதோ. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். Jesus led up the spirit. அங்க என்ன பார்த்தோம்? ஏவுதலுக்கு என்ன பார்த்தோம் இங்கிலீஷ்ல? டிரைவ். டிரைவ் என்ன சொன்னேன்? மூவ்ட். Holy Spirit moved.
உங்கள்கிட்ட கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். மூட். உங்கள்கிட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னை அப்படியே தூக்கிட்டு போக விரும்புகிறார். ஆர் யூ ரெடி? ஆமென். உன்னை அப்படியே தூக்கிட்டு, ஒரு கப்பல் எப்படி காற்று எப்படி கப்பலை தூக்கிட்டு போகுது? தண்ணி மட்டுமா தூக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? கப்பலை எப்படி எதுலாம் தூக்கிட்டு போகுது? தண்ணி அப்படியே தான் போட்ட இடத்துல தான் கிடக்குங்க. கப்பலோட கூட தண்ணி வருமா? வராது. வர்றது எது? wind rule, காற்று. ஆமென். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் ஆர் சவுத். காற்று, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டு. ஆமென். அப்போ அங்கே டிரைவர், எங்கே லெட் பை ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 4:18 வாசி. ஜோமன் 18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக காலத்தை வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆவியினாலே நிறைந்தவர். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், வசனம் சொல்லுங்க. 4:1 4:1. லூக்கா 4:1. லூக்கா 4:1 பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். எஸ், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். டிரைவர், லெட், ஃபில். டிரைவர், லெட், ஃபில். ஏவுதல், நடத்துதல், நிரப்புதல். இன்ஸ்பிரேஷன். ஆமென். இதுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதப்பா. அருளப்பட்ட வார்த்தைகள் ஏவப்பட்டபடியாக எங்களை ஏவுதலின்படி என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், இன்றைக்கி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன, இன்றைக்கி எந்த அளவில் இருக்கிறோம், ஒரு ஏவுதல். ஆவியானவர் வனாந்தரத்துக்கு ஏவினீரே. வனாந்தரத்தில் இருக்கிற காரியங்களை இயேசு அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அவரை நடத்தினீரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் நீ நடத்துகிறீர். அன்றைக்கு ஆதி ஜனங்களை நடத்தினது போல, ஆண்டவரே வனாந்தரத்தில் நடத்தினது போல இன்றைக்கு எங்களையும் வில்டர்னஸ் பாதையில் நடத்துகிறீர். எத்தனையோ போராட்டங்களில் நடத்துகிறீர். எத்தனையோ ரஃப்னஸ், எத்தனையோ ஸ்மூத்னஸ், எத்தனையோ ரஃப்னஸ் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, ஆல்வேஸ் ஃபில் வித் பவர். ஆண்டவரே, எங்களை நம்முடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாக செபிக்கிறோம். எப்பொழுதும் ஆல்வேஸ் வி மஸ்ட் ஃபில் வித் ஹோலி கோஸ்ட். ஆமென். ஜீசஸ் த க்ளோரி. நிரம்பினவர்களாக, நிரப்பப்பட்டு பேசுகிறவர்களாய், நிரப்பப்பட்டு செபிக்கிறவர்களாய், நிரப்பப்பட்டு ஜீவிக்கிறவர்களாய், நிரப்பப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களை நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். நிறுத்தும் சபையில் நிறுத்தும். ஆமென். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களில் நிறுத்தும். ஆமென். போல்னஸ் நிறுத்தும். யாருக்கு முன்பாக நின்று எதை பேசணும்னு நிறுத்தும். கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லிவிட